அறிவிக்கிறேன். அதாவது இப்போ மோடி அரசாங்கம் ஒரு 12 சட்டங்களை குறைந்தபட்ச 6 கால கொரோனா காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்திருக்காங்க. அது முதல்ல வேளாண் சட்ட மசோதா. அதுல வந்து 3வது ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 2020. அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பதுக்கல் பண்ணலாம், சட்ட ரீதியா பதுக்கல் பண்ணலாம்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது அத்தியாவசிய பொருட்களோட விலை உயரப்போகிறது. அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட விலை பல மடங்கா உயரப்போகிறது. இன்னும் இது பல லட்சம் மக்களுக்கு தெரியாது. அதாவது இதுவரைக்கும் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன், நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன், மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போட்டேன்னு ஓட்டு போட்டா உங்க தலையெழுத்தை யாரும் மாற்ற முடியாது. இதை பொதுமக்கள் கவனமா சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் ரெட்டலைக்கு இல்ல, பாசிச பாஜகவுக்கு நம்ம போடுற வாக்கு. அதை பொதுமக்கள் யோசிக்கணும். அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வாக்கு கூட போடக்கூடாது, அவங்கள டெபாசிட் இழக்க வைக்கணும். பொதுமக்களே சிந்திங்க. 8 கோடி தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழின உரிமைகளையும் தட்டி பறிக்க போறவனுங்க தான் இந்த பாசிச பாஜகவும் அவனோட கூட்டணி கட்சிகளும். அதாவது 12 சட்டங்களை குறைந்த கால 6 மாத கொரோனா காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதான் முதலாவது சட்டம் வேளாண் சட்ட மசோதா. அதுல 3வது ஒரு சட்டம் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 2020. அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பாதுகாக்கும் சட்டம். அதாவது அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டிருக்கான். இது எதுக்காகனா சட்ட ரீதியா சட்டத்தை போட்டு எவ்வளவு வேணாலும் பதுக்கல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா. நீங்க விளைவிக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் கோல்டு ஸ்டோர்ங்கிற தானிய கடங்களை கொண்டு போய் அடைச்சு வச்சுட்டு 6 மாச காலத்துக்கு வெளியிட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு விலைவாசியை ஏத்திடுவாங்க. இன்னைக்கு 20 கிலோ அரிசி 1000 ரூபாய்க்கு வாங்குறோம், நாளைக்கு 20 கிலோ அரிசி 3000 4000 பல மடங்கா உயர போகுது. அந்த விலைவாசி ஏற்றத்தை எதிர்த்து நீங்க கோர்ட்ல போக முடியாது, கோர்ட்ல கேஸ் போட முடியாது. ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எல்லாம் அவங்க RSS ஆளுங்க. பொதுமக்களே சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். ஏன்னா பொதுமக்கள் ஓட்ட வாக்குப்பட்டியல திருட திட்டம் போட்டு இந்த பாசிச பாஜக கூட்டம் நடைபெற அதாவது வந்து அவங்க எப்படியாவது ஓட்ட திருடணும்னு சொல்லி பிளான் பண்ணி செயல்பட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக ஹைகோர்ட் ஜட்ஜி கிட்ட கேஸ் கொடுத்தோம், ஜட்ஜி கேஸை எடுக்கல, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கு. அதை தொடர்ந்து இப்ப இருக்கிற அதிமுக அரசால குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற வக்கல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்தில் சட்டம் இயற்ற வக்கல்ல. இதெல்லாம் விட பேங்கிங் செக்டர் பிரைவேடைசேஷன், அதாவது இப்போ வந்து பேங்க் அம்பானி அதானியும் ஓபன் பண்ண போறாங்க. இவங்க ஓபன் பண்ணிட்டா பணம் போட்டீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு பேங்க மூடிடுவாங்க. யாருகிட்ட போய் கேட்பீங்க? அம்பானி அதானியும் ஜட்ஜியவே விலைக்கு வாங்கிடுவாங்க. நீங்க எப்படி இவங்களை எதிர்த்து போராட போறீங்க? பொதுமக்களே சிந்திங்க, சிந்தித்து வாக்களிக்கணும். அதான் பண மதிப்பு பேர்ல 8 லட்சம் கோடி அதாவது பொதுமக்கள் பணத்தை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான விஷயம். இத பொதுமக்கள் சிந்திக்கணும், சிந்திச்சு செயல்படணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். அது மட்டும் இல்லாம LICல இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காகவே LIC தனியார் மயமாக்கல், LIC பிரைவேடைசேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. பொதுமக்களே சிந்திங்க. நாளைக்கு LICல எல்லாரும் பணம் போடுறீங்க, LIC இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே LIC பேங்க் இது எல்லாமே வந்து அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல அரசாங்க பொதுச்சொத்தா இருந்தா மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானது ஆயிடுச்சுன்னா அந்த தனிப்பட்ட நபர் இழுத்து மூடிட்டு போக எப்ப வேணாலும் உரிமை உண்டு. விஜய் மல்லையா எப்படி போனாரோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பேங்கை மூடிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க போட்ட பணத்தை திருப்பி வாங்க முடியாது. அவங்க பல கோடிகள் செலவு பண்ணி ஜட்ஜி எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவாங்க. இது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் பிரைவேடைசேஷன், விமான நிலையம் தனியார் மயமாக்கல். விமான நிலையம் அரசாங்க சொத்து, அந்த அரசாங்க சொத்தை தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கிற சட்டத்தை இந்த அதிமுக அரசு அமல்படுத்தி இருக்கு. இதுக்கு மோடி அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கிற அதிமுக ஆட்சி கொத்தடிமை ஆட்சியா மாறிடுச்சு. பொதுமக்களே சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிக்கணும். அதாவது நீங்க பார்த்த அதிமுக கட்சி ஜெயலலிதா அம்மா இறந்த போது போயிடுச்சு. இப்ப இருக்கிறது பாசிச பாஜகவின் கொத்தடிமை ஆட்சி. பொதுமக்களே சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிக்கணும். இது மட்டும் இல்லாம இப்போ ஏர்போர்ட் பிரைவேடைசேஷன் பண்ணி தனியார் மயமாக்கல் பண்ணி பிளைட் டிக்கெட்டோட விலையை பல மடங்கா உயர்த்திட்டாங்க. இப்ப பாமர மக்கள் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே பிரைவேடைசேஷன்,
ரயில்வே தனியார் மயமாக்கல். அதாவது ரயில்வேயை தனியாருக்கு அதானிக்கு வித்துட்டாங்க. இப்போ அவங்க வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 3 ரூபா இருந்த டிக்கெட்டை ஒருத்தர் ரயில்வேல போயிட்டு நம்ம ட்ரெயின்ல ஏற்றி விட்டு வர்றதுக்காக 50 ரூபா டிக்கெட் கொடுக்கணும். நம்ம இன்னும் 50 கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணல. அதை பொதுமக்கள் யோசிக்கணும். 50 ரூபா ட்ரெயின் டிக்கெட்டை 100 ரூபாய் ஆக்கிட்டாங்க. எல்லா டிக்கெட்டையும் டபுளா பிரைஸ் அதிகப்படுத்திட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிரைஸையும் டபுளா அதிகப்படுத்திட்டாங்கன்னா உங்களால நாளைக்கு சாதாரண பாமர மக்களுக்கு இது எட்டாத கனியா மாறிடும். இது மட்டும் இல்லாம அடுத்ததா கூலி தொழிலாளிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காகவே புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 3ஆவதுல பப்ளிக் எக்ஸாம், 5ஆவதுல பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாம். இது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்ப 8ஆவதுல ஒரு 100 பேர் ஃபெயில் ஆகுறாங்கன்னா இதுல ஒரு 80 பேர் கூலி தொழிலாளியா போயிடுவாங்க. அதான் அவங்களோட டார்கெட். ஏன்னா விவசாய நிலத்தை புடுங்கிறதுக்காக வேளாண் சட்ட மசோதா 3 சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தின பிறகு வேலைக்கு யார் வருவா, வேலைக்கு எங்க இருந்து ஆள் எடுக்கிறது, அடுத்த தலைமுறையில கூலி ஆட்கள் வேணும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக இதை வந்து மிகப்பெரிய கொள்ளையர்கள் திட்டமிட்டு தீட்டிய சதி திட்டம். இதை பொதுமக்கள் சிந்திக்கணும். அடுத்ததான் நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்தில் சட்டமேற்ற தற்போதைய அதிமுக அரசின் எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கில்ல. பொதுமக்களே சிந்திங்க, சிந்தித்து வாக்களிக்கணும். அதாவது 3000 டாக்டர்கள் சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதுல 30 டாக்டர்களை மட்டுமே உருவாக்குற இந்த நீட் எக்ஸாம் மூலமா 30 டாக்டர் தான் வராங்க. இப்ப 30 டாக்டர் ஒரு வருஷத்துக்கு வெளியில வந்தாங்கன்னா இப்ப வந்து எத்தனை இடத்துல பொதுமக்கள் பெரிய ஒரு மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 8 கோடியை தாண்டி நம்ம போக போறோம். அப்ப இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி சிறப்பான சேவை கிடைக்கும்? அப்ப வந்து ஒவ்வொரு டாக்டரும், இந்த 30 டாக்டரும் கன்சல்டிங் ஃபீஸே 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து சமாளிக்க முடியாது. இது ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை. அதனால நீட் எக்ஸாம்ல இந்த உள் ஒதுக்கீடு, வெளி ஒதுக்கீடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீட் எக்ஸாமை ரத்து பண்ணணும். ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, என்சிஆர்டி புக்ல இருந்து தான் நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வருது. என்சிஆர்டி புக்கை படிக்காத ஒருத்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட்ல படிச்ச ஒரு பையன் எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஏன் நம்ம ஊர் பிள்ளைங்க தற்கொலை பண்ணுது? பொதுமக்களே சிந்திங்க. ஏன்னா நான் படிக்கிற புக்கு வேற, நான் எழுதுற எக்ஸாம் வேற. நான் படிக்கிற படிப்புக்கும் நான் படிச்ச புக்குக்கும் எழுதுற எக்ஸாமுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப சம்பந்தம் இல்லாத எக்ஸாம் வரும்போது தான் பிள்ளைங்க டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பசங்க ஐயோ என்னால பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு தற்கொலை பண்ணிக்குது. அதனால பொதுமக்கள்